Yeah, friends. Divine morning. Welcome to Little Buddhas. ஸோ டே பை டே நம்ம நிறையா நாலேஜை கெட் பண்ணுறோம். ஸோ சத் சங்கத்தில் இருக்கலாம், ஜஸ்ட் நம்ம ஆஃபீஸ் ஒர்க்கில் இருக்கலாம், வீட்டில் இருக்கிற வேலைகள்லாம் இருக்கலாம், இல்லை பிற நபர்கள்கிட்ட இருந்து ஒரு அனுபவங்களை பெறணும். இது எல்லாமே வாழ்க்கை நம்மளுக்கு கற்றுத்தர ஒரு அடுத்த கட்டத்துக்கான ஒரு அடிதான் சொல்லலாம். அதை நம்ம எப்பயுமே அவேர்னஸா பார்க்கணும். எப்படி அவேர்னஸோட பார்க்கணும்னா, ஒரு சுச்சுவேஷன் நம்மளுக்கு வருது அப்படின்னா, ஸோ அது ஃபேஸ் நீங்க ஒன்றும் பண்ண தேவையில்ல. அது ஜஸ்ட் கடந்து போகும். இது காத்து எப்படின்னு உங்களை பல கோடி நபர்கள் இருக்கும்போது உங்களையும் அந்த உங்களுடைய காத்து உங்க பரிசுத்த மேல எப்படி படுதோ அது நிரந்தரமா இருக்காது இல்லையா? டெம்பரேச்சர் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வாழ்க்கை கூட நிரந்தரமா உங்களுக்கு மட்டுமே ப்ராப்ளம்ஸ், உங்களுக்கு மட்டுமே ஹாப்பினஸ் எதுவுமே வராது. பேலன்சிங் ஆகும். அப்படி பேலன்சிங் ஆகும்போது தான் நிறைய அனுபவங்களை நம்ம கத்துக்க முடியும். சரி, ஹாப்பினஸ்ல இருக்கும்போது நீங்க இன்னைக்கு என்ன ஃபீல் பண்ணிருக்கீங்களா? நான் இதை கத்துக்கணும், இந்த அனுபவம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், என்னை பொறுத்த வரைக்கும் நானும் க்ராஸ் பண்ணி வந்திருக்கேன் ஆல்மோஸ்ட் 27 years. பட் ஆனா எனக்கு லாஸ்ட் 5 years தான் எனக்கு அந்த நாலேஜ்ன்றதே கிடைச்சிருக்கு. ஏன் அது வரைக்கும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு நாலேஜ் கிடைக்கல? அதுக்கான டைமும் வரல, அதுக்கான பிளாட்ஃபார்மும் எனக்கு கிடைக்கல. ஸோ கரெக்டாக நான் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பித்தேன். பிஃபோர் தட் நீங்களெல்லாம் கூட அப்படிதான் இருப்பீங்க. ஒரு சுச்சுவேஷன்ஸில் உங்கள் வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க நீங்களா இருப்பீங்க. பிஃபோர் மேரேஜ் சொல்லலாம், இல்லை பிஃபோர் ஒர்க்கிங் சொல்லலாம், நிறையா சொல்லலாம். ஆனால் இப்போ வேற மாதிரி இருக்கலாம். எஸ்பெஷலி மெடிடேஷன் வந்ததுக்கப்புறம் வாழ்க்கையில் புரட்டி போட்டுரும் சேஞ்சஸ்ன்றது. நம்மளுக்குள்ள எங்க இருந்துதான் அந்த டேலண்ட்ஸ் அந்த மெடிடேஷன் கெட் பண்ணிட்டு எடுத்துட்டு வருதுன்னு தெரியல. ஆனா ஒரு ப்ராப்ளம் வரும்போது தானே நம்மளுக்கு அந்த விஸ்டம், அந்த நாலேஜ்ன்றது கிடைக்குது, அந்த பக்குவப்படுறோம். ஸோ எப்பவுமே ஹாப்பினஸை வெல்கம் பண்றதை விட அந்த சேட்னஸ், அது சேட்னஸே கிடையாது. அந்த சேட்னஸ்ன்ற வார்த்தையே தப்பான அர்த்தம். நம்ம வாழ்க்கையில கத்துக்கிறோம் அனுபவங்கள் அந்த ஒரு சுச்சுவேஷனாலதான். அந்த டிஃபிகல்ட்னஸ் அப்படி சொல்றோம் இல்லையா, அது டிஃபிகல்ட்டே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும். அது வாழ்க்கை நம்மளுக்கு அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டியதுக்கான சூழ்நிலை உருவாக்கி தருதுன்னு தான் சொல்லணும். ஸோ அதுதான் ஹாப்பினஸ் உண்மையிலே. ஏன்னா நம்ம ஆன்மா வளர்ச்சி, நம்ம ஆன்மாவுடைய பரிணாம வளர்ச்சின்றது நம்ம மினரல் கிங்டம்ல இருந்து வந்திருக்கோம், பிளான்ட் கிங்டம்ல இருந்து வந்திருக்கோம், அப்புறம் அனிமல் கிங்டம், அப்புறம் தான் இந்த ஹியூமன் கிங்டம். ஹியூமன் கிங்டம் ஆனும்போது எவ்வளவு பெரிய சாதனை தெரியுங்களா? இந்த ஹியூமன் கிங்டம்ல அடி எடுத்து வச்சுக்கோம். அதாவது இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியில வரணும்னா கூட நம்ம எத்தனையோ ஜென்மங்கள் இதுக்காக வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கு. நம்மளுக்கு அந்த நாலேஜ், அதாவது நாலேஜ்னா என்ன? அந்த பக்குவம், அந்த ஸ்ருதி. ஓகே, கரெக்ட் டைம்ல இருக்கீங்க, இதை நான் இப்போ உங்களுக்கு கொடுத்தா நீங்க அதை யூஸ் பண்ணுவீங்க. இதேதான் இந்த இப்போ மெடிடேஷன் பத்தி எதுவுமே தெரியாத ஒரு ரோட்ல போறவங்களுக்கோ இல்ல அவேர்னஸே இல்லாதவங்களுக்கோ சொன்னா கண்டிப்பா புரியாது. ஏன்னா இன்னும் அந்த ஸ்டேஜ் வரல, அந்த ஃப்ரீக்வன்சிக்கு கனெக்ட் ஆகலாம் சொல்லலாம். பட் நீங்கெல்லாம் இங்க இருக்கீங்க, நீங்கெல்லாம் கிரேட் மதர்ஸ் சொல்லலாம், கிரேட் சோல்ஸ் சொல்லலாம். எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலைய உங்க குழந்தைங்களுக்காக உருவாக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கே தெரியாது. உங்களுக்குள்ள இருக்க அந்த மாற்றங்கள் ஐடென்டிஃபை பண்ண. இந்த மெடிடேஷன் மார்னிங் செஷன் அட்டென்ட் பண்றதுக்கு முன்னாடி இருந்த நீங்க எப்படி இருக்கீங்க? பிஃபோர் இப்போ எப்படி இருக்கீங்க? எப்பவுமே நம்ம கவனிக்கணும். நம்மளுடைய தியானம் பண்ணும்போது அணு அணு உள்ள என்னென்ன மாற்றங்கள் நடக்குது, எந்த இடத்துல நம்மளுடைய பாடி ஃப்ரீக்வன்சி கனெக்ட் ஆகுது, ஹீல் ஆகுது, முட்டி இடத்துலையா, இல்லைன்னா ஸ்டொமக்லையா, ஹெட்லையா, சீக்ஸ்லையா, எல்லாமே கவனிக்கணும். கவனிக்கும் போது அந்த செல்ஸ் உங்க கூட பேசுறத நீங்க உணரலாம். செல்ஸ் ஆனா யாரு? நம்ம சொல்றோமே ஃப்ரீக்வன்சிக்கு எனக்கு இந்த காட் கனெக்ட் ஆனாங்க, மதர் ஐசிஸ் கனெக்ட் ஆனாங்க, இல்ல உங்களுக்குள்ளேயே உங்களுடைய
இன்னர் வாஸ், அதாவது அந்தர்வாணி கேட்க ஆரம்பிக்குது. ஸோ இதெல்லாம் ஃப்ரெண்ட் ஆயிடும். உங்களுடைய சோலுக்கு உங்களுடைய பிசிக்கல் பாடியில் இருக்க செல்ஸ் ரெண்டுமே மெர்ஜ் ஆயிடும். அந்த ஃப்ரீக்வன்சிக்கு ரெண்டுமே கனெக்ட் ஆகும்போது நீங்க என்ன நினைக்கிறீங்களோ என்ன செய்றீங்களோ உங்களை விட அது வந்து அது அந்த சோலுக்காக கரெக்டா அந்த வே ப்ரொடெக்ட் பண்ணும். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேருக்கு மிஸ்கேரேஜஸ் வரலாம், இல்ல அபார்ஷன்ஸ் ஏற்படலாம். ஏன் அப்படி ஏற்படுது? இன்னைக்கு என்ன நம்ம அதை பத்தி யோசிச்சிருக்கோமா? நீங்க என்ன நினைப்பீங்க? என் மேலதான் தப்பு, நான் தான் அன்லக்கி, அந்த ஆன்மாவை எனக்குள்ள வரல, நான் எப்பேற்பட்ட துரதிர்ஷ்டவசசாலி அப்படின்னு நீங்க உங்களையே திட்டிப்பீங்க. ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உங்களுக்கு மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சோ இல்ல அபார்ஷன் ஆயிடுச்சோ, அது அபார்ஷன் நீங்களே பண்ணக்கூடிய நிலைமை வந்ததோ, இது அப்பாற்பட்டது. ஆனா அதுக்கு அடுத்த வர பேபி 2-3 பேபி நம்ம மூலியமா வெளியே வந்திருப்பாங்க. ஸோ ஆனா நீங்க எப்பயுமே அந்த ஃப்ரீக்வன்சி, அந்த சிங்கிள் பேபி அபார்ஷன் ஆனதோ இல்ல மிஸ்கேரேஜ் ஆனதோ தான் உங்களுக்கு நினைவில் வந்து அந்த அந்த சேட்னஸ்க்கு, அதுதான் சேட்னஸ், அதுக்குதான் அந்த சேட்னஸ் சொல்லலாம். அந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு எனர்ஜி கொடுக்குறீங்க, மேலும் உங்களை நீங்களே வருத்திக்கிறீங்க. அப்படி வருத்திக்கும் போது உங்களுக்குள்ள இருக்க அந்த செல்ஸ்க்கெல்லாம் எனர்ஜியா ரெடியூஸ் ஆகும். அது எப்படி பார்க்கணும்னா, ஓ இது கூட ஒரு சுச்சுவேஷன், இந்த மாதிரி எனக்கு நடக்கணும்னு இருக்கு, நடந்து போயிடுச்சு. இன்னொன்னு நடக்கணும், அங்க உங்களுடைய கர்ப்பாசியம், அதாவது யூட்ரஸ் கிளென்ஸ் ஆச்சுன்னா ஒரு ஃபார்ம் இருக்கு. இன்னொன்னு அந்த சோல் உங்க மூலயமா சீக்கிரமா வெளியே வந்துட்டு போகணும். அப்பதான் நீங்க முதல்ல அக்ரிமெண்ட் போட்டு வந்திருப்பீங்க, இந்த இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த சோல் வருதா, ஸோ நீ எங்களுக்குள்ள வந்து ஒரு 1 month 2 month இருந்துட்டு போயிடு, எனக்கும் உன்னோட டீலிங், நான் உனக்கு ஹெல்ப் பண்றதா இருக்கட்டும், நீ என்னுடைய அடுத்த கட்டத்துக்கான வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ண. நீங்க அப்புறம் எப்படி இருப்பீங்க? செகண்ட் பேபி வரும்போது ரொம்ப அவேர்னஸா இருப்பீங்க இல்லையா? அந்த பக்குவத்துக்கு அதை எடுத்துட்டு வந்துடும். ஸோ என்ன டீச் பண்ணுது நம்மளுக்கு, அது கத்துக்கோங்க. எப்பயுமே உங்களை நீங்க குறைச்சிக்காதீங்க. ஸோ நடந்துச்சா நடந்துட்டோம், சுச்சுவேஷனை பாருங்க, அதுக்காக பார்க்கணும். நம்ம ஃப்ரீக்வன்சி ஆஃப் எனர்ஜியை பாஸ்டுக்கே கனெக்ட் பண்ணக்கூடாது. அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயம் என்னடான்னா, சரி ஓகே இது வந்து ஒரு வாழ்க்கையில நடந்த ஒரு சுச்சுவேஷன் ஒருத்தருக்கு இங்க நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது இப்போ ஒரு நம்மளுடைய சரி மூமெண்ட்ல இருக்க ஒரு கிரேட் மாஸ்டர், அவங்களுக்கு சாப்பாடு சாப்பிட முடியாது. ஸோ நான் உங்களுக்கு நிறைய காசு பணம் இருக்கும், என்ன வேணா வாங்கலாம், ஆனா சாப்பாடு மட்டும் சாப்பிட முடியாது. ஏன் அந்த சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லி தியானத்துல கேட்கும் அவங்க தாட் பண்ணி வச்சிருந்தா அவங்களோட பாஸ்ட் லைஃப் பார்த்துருக்காங்க. பாஸ்ட் லைஃப்ல ஒரு ஒரு சின்ன வீடு இருந்திருக்கு. அந்த வீடுக்குள்ள ஒரு குழந்தை பால் குடிச்சிட்டு இருக்கு. அதாவது நம்மளுடைய அந்த பால் குடிப்போம் இல்லையா, அந்த பால் ஃபீடிங் பாட்டில், ஸோ அதை வச்சு குடிச்சிட்டு இருக்கு. அங்க ஒரு பாம்பு வந்துருக்கு. அந்த பாம்பு என்ன பண்ணிருக்கு, அந்த பால் குடிக்கிற அந்த குழந்தையோட ஃபீடிங் பாட்டிலை தட்டி விட்டு அதோடைய வயிற்றுல குத்திட்டு இருக்கு. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இவங்களுடைய பாஸ்ட் லைஃப ஒரு பாம்பா இருந்திருக்காங்க. அந்த குழந்தை குடிச்சிட்டு இருக்க அந்த பாலை தட்டி விட்டுட்டு, அந்த பசி, குழந்தைன்னா பியோர் மைண்ட் ஆஃப் சோல், அது தட்டி விட்டுட்டு வயிற்றுலையும் குத்திருப்பாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? 2 கர்மாஸ் இருக்கு. அந்த குழந்தையும் இறந்திருக்கும் இல்லையா, பாம்பு குத்தான சின்ன குழந்தை. இன்னொன்னு குடிக்கும் போது தட்டி விட்டது. இது யார் செஞ்சது? அந்த பாம்பு செஞ்சது. எப்போ? அனிமல் கிங்டம்ல. ஆனா அது ஹியூமன் கிங்டம்க்கு வரும்போது ஏன் அதெல்லாம் சாப்பிட முடியல? ஏன்னா அது தெரிஞ்சு தெரியாம அது அனிமல் கிங்டம்ல பண்ணிருக்க அந்த தப்பு, அதனுடைய கர்மாஸ் பண்றது ஹியூமன் கிங்டம்க்கு எடுத்துட்டு வந்திருக்கு. ஸோ அதை கிளியர் பண்ணோம் இல்லையா? ஸோ அதை ஃபீல் பண்ணி அதுக்காக ஃபர்கிவ்னஸ் கேட்டிருக்காங்க. அந்த சாப்பிட்ற விஷயம் மட்டும் போயிருக்கு. ஸோ அவங்கள விட்டுட்டு அதுக்கு முன்னாடி அந்த குழந்தைய சாகடிச்ச கர்மா மேபி
அது முன்னாடியே போயிருக்கலாம் பாஸ்ட் லைஃப்ல, இல்ல அதுக்கான சுச்சுவேஷன்ஸ் அவங்க அனுபவிச்சிருக்கலாம். ஆனா இந்த ஜென்மால அவங்க பார்க்கும்போது அது மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு. ஸோ அந்த குழந்தையோட ஃபீடிங்கோட தட்டி விட்டதால் தான் இவங்களால எந்த ஃபுட்டுமே சாப்பிட முடியல. இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய கர்மாஸ் நம்ம தெரிஞ்சுதான் செய்யணும்னு இல்ல, இந்த ஜென்மத்துல மட்டும்தான் செய்யணும்னு இல்ல, நம்மளுடைய பாஸ்ட் லைஃப்ல, அதாவது அனிமல் கிங்டம்ல இருந்து தான் நம்மளுக்கு அந்த கர்மாஸ்ன்றது ஃபார்ம் ஆகுது இல்லையா? ஸோ அதுல நமக்கு தெரியாம நிறைய செஞ்சிருப்போம். ஸோ அதோடைய வளர்ச்சிகள் தான் இது எல்லாமே. அவ ஹியூமன் கிங்டம் வரும்போது இங்க இன்னொன்னு நம்ம கவனிக்கிறோம். இந்த வாழ்க்கையில இருக்கப்பட்டவங்களே ஒன்றும் இல்ல. நல்லா இல்லாத லோ கிளாஸ் இருக்காங்க, மிடில் கிளாஸ் இருக்காங்க, அப்பர் கிளாஸ் இருக்காங்க. நீங்க நல்லா கவனிக்கணும். நம்மளுக்கு இந்த வாழ்க்கையை நம்ம எல்லாமே கிடைச்சிருக்குன்னா, ஸோ இது நம்மளுக்கு லேசுப்பட்டதெல்லாம் கிடைச்சிடல. நம்மளும் அந்த லோ கிளாஸ் இருந்து வந்திருப்போம். இல்லைன்னா அப்பர் கிளாஸ்ல இருந்து இந்த சுச்சுவேஷன்ஸ் வேணும் ஆல்டரா ஆனா எல்லா சுச்சுவேஷன்ஸும் நம்ம அனுபவிப்போம். நம்மளும் ஒரு சுச்சுவேஷன்ஸ்ல அது பார்த்திருப்போம். ஒரு ரோட்ல இருக்கவங்க அந்த குழந்தைக்கு கிடைக்கல அந்த சாப்பாடு. ஸோ அப்போ உங்க மனசு உருகும் இல்லையா? அந்த வலி, அந்த குழந்தைக்கு கிடைக்கலையே, இப்படிலாம் கஷ்டப்படுறாங்களேன்னும் போது நீங்க அந்த சுச்சுவேஷன்ஸ் அந்த லைஃபை கிராஸ் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. அதனாலதான் உங்களால அந்த சுச்சுவேஷன்ஸ்லாம் ஃபீல் பண்ண முடியுது. ஸோ அவங்க பாவம்ன்ற ஒரு சென்சேஷன். ஸோ அதனாலதான் சாப்பாடுக்கு யாருக்குமே பஞ்சம் இருக்கக்கூடாது. ஸோ நல்லா நம்ம எல்லாருக்கும் வந்தவங்களுக்கும் வைக்கணும். ஸோ அந்த தாட் எங்க இருந்து வருது? நம்மளுடைய பாஸ்ட் லைஃப். நம்மளும் அந்த சுச்சுவேஷன்ஸை கடந்து வந்திருப்போம். ஒரு சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணும்போது நம்மளுக்கு தெரியாமையே அந்த நாலேஜ் எங்க இருந்து வருதுன்னா, நம்மளுடைய பாஸ்ட் லைஃப், அதாவது பழைய வாசனைகள்னு சொல்லலாம். அதுல இருந்து ஒட்டிக்கிட்டு இருக்கும் அந்த அனுபவங்கள். அதனாலதான் நம்மள ஈஸியா டேக்கிள் பண்ண முடியுது. ஏன் இப்ப இருக்கவங்க குழந்தைங்கள ஸ்பிரிட் பேபிஸ் சொல்றோம்னா, ஸ்பிரிச்சுவல் பேபிஸ் பாத்தீங்கன்னா நம்ம குழந்தைங்களா இருக்கும்போது அந்த குழந்தைங்களோட வளர்ற விதம்ன்றது, ஏன்னா அப்போ லேப்டாப் இருக்காது, கம்ப்யூட்டர் இருக்காது, ஸோ மொபைல் ஹேண்ட்லிங்ன்றது என்னன்னு தெரியாது. நம்ம இப்போ இந்த ஜென்ரேஷன் இப்போ 2020ல தான் ஃபேஸ் பண்ணேன். அதுவும் எனக்கு தெரிஞ்சு 2010ல இருந்து தான் கம்ப்ளீட்டா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருந்தது மொபைல்ன்ற ஒரு இது. அந்த ஜோன்ல இருந்து வர குழந்தைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு கேட்டகரியில இருப்பாங்க. எல்லாமே ஹை லெவல் சோல்ஸா இருப்பாங்க. ஹை லெவல் சோல்ஸ் எப்படி நம்மளால பார்க்க முடியுது? ஏன்னா அவங்க கிட்ட இருந்து நிறைய தெரிஞ்சுக்கிறோம். அவங்க எல்லாம் டிஜிட்டல் வேர்ல்ட்ஸ், அதாவது நம்மளுடைய கேலக்சியே 20க்கு மேல அந்த நிறைய டிஜிட்டல் கேலக்சிஸ். நம்மளுக்கு தெரிஞ்சது ஸ்பிரிச்சுவலா ஒரு கேலக்சி இருக்கலாம், 2 கேலக்சிஸ் இருக்கலாம். பட் தெரியாத கேலக்சிஸ் லோகங்கள் நிறைய இருக்கு. அந்த லோகத்துக்கு எல்லாமே உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் பேபிஸ் நீங்க அந்த ஃப்ரீக்வன்சிக்கு கனெக்ட் ஆகும்போது கூட்டிட்டு போகும் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க நீங்க எப்போ உங்களுக்குள்ள பிசிக்கலா என்டர் ஆகுனாங்களோ அப்ப நீங்க அவங்களுக்கு கூட கம்யூனிகேட் பண்ணணும். நிறைய பார்க்கணும் வேர்ல்ட்ஸ் நீங்க கேட்கலாம். ஏன்னா அவங்க இருக்கிறது ஹையர் டைமென்ஷன் வந்திருக்க அந்த மாஸ்டர்ஸ். ஸோ அப்படி கேட்கும்போது என்ன ஆகும்னா, கண்டிப்பா அந்த சோல் உங்களை மட்டும்தான் பிலீவ் பண்ணியிருக்கோம். உங்களுக்காக மட்டும்தான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கும். ஸோ அப்படி கேட்கும்போது எல்லாமே காட்டும். ஸோ அதை எல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்சோ மோரோவர் சைலன்ஸ்ல இருக்க ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். சைலன்ஸ்ல இருக்கும்போது நம்மளுடைய ப்ராசஸிங் ஆகட்டும், நம்மளுடைய சங்கல்ப சக்தி ஆகட்டும், எல்லாமே ஃபாஸ்டா மேனுஃபேக்சர் ஆகும். ஸோ 21 days சைலன்ஸ்ல இருக்கும்போது நீங்க நினைக்கலாம், என்ன 21 days மேடம் சைலன்ஸ்ல இருக்காங்க. ஸோ நீங்க முடியாத பட்சத்துல உங்களுடைய வேலைகள் எல்லாம் செஞ்சுட்டு இதர இருக்கிற டைம்ல உங்களை மனசாலையும் புத்தியாலும் சைலன்ஸா இருக்க ட்ரை பண்ணுங்க ஃபர்ஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் டே 1 hour 2 hour அந்த மாதிரி சைலன்ஸ் இருக்க ட்ரை பண்ணுங்க ஒரு 2-3 days. நெக்ஸ்ட் நான் இந்த டைமுக்கு ஒரு 3 மணி நேரம் இல்லை காலையில இருந்து ஒரு ஆஃப்டர்நூன் 12 மணிக்கு வரைக்கும் நான் சைலன்ஸ்ல இருக்கேன். ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. எடுத்த உடனே 1 day 20 days 1 weekன்னு சொல்ல வரல ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் கொஞ்சமா ட்ரை பண்ணுங்க. அந்த மௌனத்துல இருக்க பிளஸ் அந்த மெடிடேஷன் பண்ணும்போது நம்ம தாட் பவர் விதிக்கும் போது இருக்கிற எனர்ஜி லெவலே வேறவா இருக்கும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாம இயற்கையோட ஒன்றில்லை. பிளான்டிங்
நேச்சர் நேச்சர் வந்து நம்ம வளர்க்குற செடி கொடிகள், நம்ம கூட இருக்க அந்த பெட் அனிமல்ஸ்ன்றது ஈஸியா நம்மளுடைய ஃப்ரீக்வன்சிக்கு கனெக்ட் ஆவாங்க. நம்மளுடைய எண்ணங்கள் எங்க எண்ணங்கள்ல பிரதிபலிப்பாங்க. இப்போ நல்ல ஃப்ரீக்வன்சியா நீ எனர்ஜெட்டிக்கா இருந்தீங்கன்னா, உங்க வீட்ல ஒரு செடி கொடிகள் வைக்கிறீங்கன்னா, அந்த ஃப்ரீக்வன்சிக்கு நீங்க கனெக்ட் ஆகி அதுகிட்ட நல்லா பேசும்போது, மத்தவங்க கிட்ட எண்ணங்கள் பியூரா இருந்து அவங்களுக்கு சஜெஸ்ட் பண்ணும்போது, எந்த ஒரு பொறாமை இல்லாம குணங்கள் பியூரா இருக்கும்போது, அந்த செடி கொடிகள் கூட நல்லா சூப்பரா வளர ஆரம்பிக்குமா. இதே நம்மளுடைய எண்ணங்கள் தப்பா இருந்து அடுத்தவங்க மேல பொறாமை, கோபம், விரோதம் அந்த மாதிரி இருக்கும்போது, நம்மளுடைய ஸ்பரிச காற்று அந்த செடி மேல படும்போது, அந்த ஃப்ரீக்வன்சிக்கு என்ன ஆகும்னா, அது வளராது. அது கொடுக்க வேண்டிய மலர்களும் அது தராது. ஸோ அந்த அந்த செடி கொடுக்க வேண்டிய ஃப்ரூட்ஸ் கூட தராது. ஸோ அது கூட கம்யூனிகேட் பண்ணும்போது, ஒரு செடி நம்மளுக்கு ஃப்ரூட் கொடுக்கல, பூ காய்க்கலன்னும் போது, அதுக்கிட்ட ஃபர்கிவ்னஸ் இல்லதான். தெரிஞ்சு தெரியாம நான் எதனா பண்ணிருந்தா சாரி. ஸோ உனக்காக நான் இருக்கேன். நீங்க தரக்கூடிய அந்த பழத்தை ருசிக்கிறதுக்காக நான் இருக்கேன். அப்படி சொல்லி அதுகிட்ட அன்பான ஐ லவ் யூ அப்படி சொல்லி அன்பான வார்த்தைகளை பேசும்போது, அது வந்து அந்த செடிகள்ல இருந்து காய்கனிகளும் வர ஆரம்பிச்சிருக்கு. இது ஜஸ்ட் நம்மளோட பிரமிட் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டி மூமெண்ட்ல ஒரு மாஸ்டர் வந்து இத இதுக்கான ப்ராக்டிக்கல் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த ஒரு விஷயங்களுமே வாழ்க்கையில ப்ராக்டிக்கல் பண்ணுங்க. சும்மா நான் சொன்னா எடுத்துக்காதீங்க, மத்தவங்க சொன்னா எடுத்துக்காதீங்க. உங்களுடைய நாலேஜ் கெட் பண்ற அந்த ஹையர் இதுல இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிங்க. அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது தான் நம்ம வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இன்னைக்கு கூட நம்ம சைலன்ஸ், அதாவது மியூசிக், நம்மளுடைய பேபி ப்ரொடெக்ட் பண்ற அந்த மந்த்ரா வைப்ரேஷனோட தான் நம்ம இன்னைக்கு மெடிடேஷன் பண்ண போறோம். அடுத்த 40 மினிட்ஸ்க்கு எல்லாருமே எண்ணங்கள் இல்லாத நிலைகளை இருங்க. இன்ன வரைக்கும் என்ன நடந்ததோ எல்லாமே மறந்துடுங்க. பியூரா இருங்க. நீங்க ஒரு ஆன்மா. எப்படி கண்ணை மூடிட்டா இந்த பிசிக்கல் பாடி உங்களுக்கு தெரியாம உங்க மூச்சு காத்து மட்டும்தான் உங்களோட எண்ணம் இருக்கு இல்லையா, அதை மட்டும்தான் ஃபீல் பண்ண முடியும் இல்லையா. ஸோ அந்த லெவல்ல நீங்க இருங்க. நீங்க கிடையாது, நீங்க ஒரு ஆன்மா. கிராஸ் யுவர் லெக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். கைகளை கொடுத்துக்கோங்க. கண்களை மூடிட்டு இதமான மூச்சு காற்ற சுவாசிங்க. இந்த மூச்சு இல்லைன்னா நம்ம வாழ்க்கைக்கும் அர்த்தம் இல்லை. நம்ம ஆன்மா வளர்ச்சியும் முன்னேற்றம் கிடைக்காது. ஸோ இந்த லைஃப்ல இருக்கும்போது நம்மளுடைய நம்ம இந்த லைஃப்ல ஒரு கர்மாவை நிறைவேற்றிருக்கிறதுக்கு மேல இருந்து இங்க வந்திருக்கோம் அப்படின்னா, அந்த அவேர்னஸ் கிடைச்சிச்சுன்னா டக்கு டக்கு டக்குன்னு நம்மளுடைய அந்த குட் கர்மாஸ் சொல்லுவாங்க இல்லையா, அது கூட ஒரு வகையில கர்மாஸ் அந்த ஆட் ஆயிட்டு நம்மளுடைய ஆன்மா வளர்ச்சிக்கு ரொம்ப உறுதுணையா இருக்கும், ஹெல்ப்பா இருக்கும். நம்ம மூச்சு காத்த கவனிங்க. உங்களுக்காக இந்த மந்த்ரா சாங். ரிலாக்ஸ், கம்ப்ளீட்லி ரிலாக்ஸ். अंगादंगात संभविसि हृदयादधिजयसि आत्मवै पुत्रनमासि सजीव शरदां शतम्। अंगादंगात संभविसि हृदयादधिजयसि
सजीव शरदां शतम् अंगादंगात् संभविसि हृदयादधिजयसि आत्मवै पुत्रनमासि 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 सजीव शरदां शतम् अंगादंगात् संभविसि
सम्भविसि हृदयादधिजयसि आत्मवै पुत्रनमासि सजीव शरदां शतम् अङ्गादङ्गात् 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 सम्भविसि हृदयादधिजयसि आत्मवै पुत्रनमासि सजीव शरदां शतम्
संभविसि हृदयादधिजयसि आत्मवै पुत्रनमासि सजीव शरदां शतम् अंगादंगात् 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 संभविसि हृदयादधिजयसि आत्मवै पुत्रनमासि सजीव शरदां शतम्
संभविसि हृदयादधिजयसि आत्मवै पुत्रनमासि सजीव शरदां शतम् अंगादंगात् 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 संभविसि हृदयादधिजयसि आत्मवै पुत्रनमासि सजीव शरदां शतम्
पुत्रनमासि सजीव शरदां शतम् अंगादंगात् संभविसि हृदयादधिजयसि आत्मवै 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 पुत्रनमासि सजीव शरदां शतम्
अङ्गादङ्गात् सम्भविसि हृदयादधिजयसि आत्मवै पुत्रनमासि सजीव शरदां शतम् अङ्गादङ्गात् सम्भविसि हृदयादधिजयसि आत्मवै पुत्रनमासि सजीव शरदां शतम् अङ्गादङ्गात् सम्भविसि हृदयादधिजयसि आत्मवै पुत्रनमासि सजीव शरदां शतम् அப்படியே மெடிடேஷன் பொசிஷன்லயே உட்காருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்குள்ள இருக்க அந்த வைப்ரேஷன்ஸ் ஃபீல் பண்ணுங்க. எப்படி இப்ப ஃபீல் பண்றீங்க? ஸோ அந்த வைப்ரேஷன்ஸ் எப்பயுமே உங்களுக்குள்ள நிலைச்சு இருக்கணும். ரிலாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் தியானம் பண்றது ரொம்பவே முக்கியம் ஸ்பிரிச்சுவல் மதர்ஸ்க்காக. அது நீங்க எப்படி வேணா ஸ்பிளிட் பண்ணி பண்ணுங்க. காலையில, மத்தியானம், சாயங்காலம், இல்லை நைட்டு, இல்லை கண்டினியூவா 2 hours, அப்புறமா 1 hour, எப்படி வேணா பண்ணுங்க. பட் ஆனா ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் தியானம் பிளஸ் வெஜிடேரியன்ஸா இருக்கணும். பூண்டு, மஷ்ரூம்ஸ் எதுவுமே சாப்பிடாம. ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது, நிறைய புக் கேட்கும்போது, சஜ்ஜன சாங்கத்தியம் பண்ணும்போது கண்டிப்பா ஸ்பிரிச்சுவலா உங்களுக்குள்ள அந்த பேபி பிசிக்கலா பாசிட்டிவ் தருவாங்க 100%. ஸோ இது நிறைய பேருக்கு இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு. ஸோ அதனால தான் நம்ம இந்த டைமுக்கு உட்காந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்பிக்கையோட பண்ணுங்க. ஒரு நாளைக்கு 1 மெடிடேஷன் பத்தாது, 3 மணி நேரம் வேணும். அந்த காலத்துலலாம் ஸ்பிரிச்சுவல் பேபிஸ், அதாவது யூனிக்கான பேபிஸ் வேணும். மகான்கள் பிறக்கணும் உங்க மூலயமான்னா. எந்த மெடிசன்ஸும் இல்லாம நீங்க உங்க குழந்தைய இந்த பூமிக்கு வெல்கம் பண்ண போறீங்கன்னா சும்மா லேசுப்பட்ட விஷயம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அந்த காலத்துல மகான்கள் ஒரு எத்தனையோ வருடங்களா, அதாவது காடுகள்ல தவம் பண்ணி இந்த மகான்களை பிரவேசிப்பாங்க. ஆனா இப்போ நம்ம வீட்டுல இருந்தே நம்ம அந்த அனுபவம் கிடைக்கப்பட்டது. ஸோ அதுக்காக நம்ம இயற்கைக்கு எப்பயுமே நன்றியை தெரிவிச்சுக்கணும். ஸோ உங்க கைகள் எடுத்து கண்கள் மேல வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 5, 4, 3, 2, 1. மெதுவா உங்க கண்களை திறந்து தியானத்துக்காக கரவொலியை எழுப்புங்க. எனக்கு இந்த வாய்ப்பு தந்த இந்த பிரபஞ்சத்துக்கு இந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நான் யாரு என்ன ஐடென்டிஃபை பண்ணி எனக்கான கரெக்ட் பிளாட்ஃபார்ம் தந்த
தேவி மேடம்க்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நம்மளுடைய பெண் சக்திகள், அதாவது நமக்குள்ள இருக்க அந்த டிவைன் குவாலிட்டிஸ், நம்மளுடைய மாதவிடாய் பிரச்சனைகளா இருந்து இப்போ நம்ம இந்த ஸ்பிரிச்சுவல் பேபிஸ்ல இருந்து மெனோபா ஸ்டேஜ், இன்னும் எத்தனையோ விஷயங்கள் நம்ம கத்துக்கிறதுக்கு காரணமா மூல காரணமா இருக்கிற நம்மளுடைய லவபிள் பிராணஹிதா மேடம்க்கும் நான் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா மேடம் இல்லைன்னா இப்போ நம்ம செஷனும் கிடையாது. ஸோ மேடம் அவ்வளோ ஓப்பன் மைண்டடா நம்மளை பத்தி நம்மளுக்கே அவேர்னஸ் கொடுக்குற வகையில எப்பவுமே ஓப்பனா இருக்காங்க. ஸோ எந்த ஒரு லவ் எப்பவுமே மேடம் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்கள பார்த்து நம்ம நிறையவே கத்துக்கலாம், அந்த அளவுக்கு இருப்பாங்க. ஸோ அவங்கள எனக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நோ மோர் வேர்ட்ஸ். ஸோ மேடம் பத்தி சொல்லணும்னா மேடமோட எனர்ஜி ஃப்ரீக்வன்ஸை பத்தி எனக்கு சொல்லியே ஆகணுன்ற ஒரு தாட் வந்தது மெடிடேஷன் பண்ணும்போது. மேம் எந்த அளவுக்கு லவபிள் பர்சனா இருப்பாங்கன்னா, எனக்கு ஒரு வாட்டி லாஸ்ட் ஒரு 4-5 months பாஸ்ட் யூரினல் இன்ஃபெக்ஷன் ஆகும்போது ரொம்ப ஹெல்த் வைஸா ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஸோ அப்போ என்னுடைய முடியாம இருந்தது. ஸோ அந்த அளவுக்கு வலிகள், யூரினல் இன்ஃபெக்ஷன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்ல ஃபேஸ் பண்றேன். ஸோ இது வரைக்கும் எதுவுமே இல்லை. ஸோ அந்த டெலிவரி பெயின் வந்து எவ்வளோ அனுபவிப்போமோ அந்த ஈக்குவலா பெயின் அனுபவிச்சேன். ஸோ என்னால முடியல. ஸோ தியானம் பண்ண முடியல, உட்கார முடியல. ஸோ அந்த டைம்ல யூடியூப்ல அப்போ கூட எனக்கு எதனா கேட்டா ரிலாக்ஸா இருக்குமோ அப்படி தோணும்போது பிரணஹிதா மேடமுடைய அந்த பிஎம்சி இங்கிலீஷ்ல அவங்க என்டர் ஆகுது, ஸோ எப்படி இந்த மெடிடேஷனுக்கு வந்தாங்கன்ற அனுபவங்கள் சொல்ல ஆரம்பிக்கும்போது அப்பதான் நான் ரியலைஸ் பண்ணேன், எனக்கு அந்த வலி அந்த நேரத்துக்கு 1/2 hourக்கு இல்லவே இல்லை. ஸோ அது கேட்கும்போது ஓ மேடம் எந்த அளவுக்கு லவபிள் பர்சனா இருந்தா அவங்களோட செஷன் டைம்ல கேட்கும்போது எனக்கு அந்த வலி கூட ஹீல் ஆகுறதுன்றது தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ மேம் அப்போ அந்த இன்சிடென்ட்ஸும் சொல்லியிருந்தாங்க, அப்படி எப்படி எல்லாம் வந்தாங்க, அவங்களுடைய அனுபவங்கள் மற்றவங்களுக்கு எப்படி உதவுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ நான் கவனிச்சேன், எனக்கு அந்த வலி 1/2 மணி நேரம் ஸோ அது இல்லாம போச்சு. அப்புறம் மேடம் உடைய லவ் இதுல வந்து எப்படியோ ரெக்டிஃபை பண்ணிட்டு கேட்டு மறுபடியும் மெடிடேஷன் பண்ணி அந்த ஒரு சுச்சுவேஷன்ல இருந்து வெளியே வந்தேன். ஸோ மேடமோடைய லவ்வபிள் அந்த கான்ஷியஸ்ன்றது அன்கண்டிஷனல். ஸோ அதுக்காக மேடம்க்கு தேங்க் பண்ணிக்கிறேன். நம்ம இந்த சுச்சுவேஷன் கொடுத்ததுக்காகவும் நான் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன்.